Hi, welcome to Wiki Tech and Caution Product. நான் உங்களோட வெங்கட்ங்க. நாம இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போறோங்க. JSON. JSON என்னமா? ஆக்சுவலா வந்து லைக் JSON அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் டெக்னாலஜி அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை வந்து லைக் நம்ம டேட்டாவை லைக் நம்ம யூஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மெட்ல மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மெட் தான் வந்து JSON JavaScript Object Notationங்க. ஸோ நாம இன்னைக்கு வந்து JavaScript Object Notation எப்படி கிரியேட் பண்றாங்க, எப்படி அதை ப்ராசஸ் பண்றாங்க பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறாங்க. ஸோ JavaScript Object Notation என்னங்க? அதாவது ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டேபிள் ஃபார்மெட்ல இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டா மாற்றணும் அப்படின்னா வந்து அப்போ JSON ஒரு கான்செப்ட் உள்ள வந்துருங்க. ஓகேவா? ஸோ JSON பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னோட கம்பெனிங்க. காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற நம்மளுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இன்டர்ன்ஷிப்னா என்னங்க? லைக் ரியல் டைமா வந்து டெக்னாலஜி கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க, கெரியர் பிரேக், டிகிரி முடிக்கல, அரியர் வச்சிருக்கேன், வேலை கிடைக்கலையா, ஷார்ட்கட்டுங்க. ஷார்ட்கட் தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இன்டர்ன்ஷிப்மா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ப்ராஜெக்ட்ஸை பண்ணணும், அங்கேயே ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போயிடலாங்க. நம்ம கம்பெனி காஷன் ப்ராடக்ட் ஆன்லைனில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம், ஆஃப்லைன்லேயும் இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் இதை பற்றி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் காண்டாக்ட் பண்ணுங்க. காஷிவ் இன்ஃபோடெக் இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்க கூட சேட் பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறதா அனுப்பி பாருங்க, உடனே ரிப்ளை போடுவாங்க. ஓகே, என்னோட காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஒருவேளை நம்பர்ஸ் ரீச் பண்ண முடியல, இன்ஸ்டால என்ன ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. நான் டைரக்டா அவங்ககிட்ட பேசுவேங்க. ஒருவேளை இந்த வீடியோவை இந்த கம்பெனிஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கேன் வித்வுட் எனி காஸ்ட். உங்களோட அக்ரிமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நாங்கள் அதுக்கு ரெடியா இருக்கோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸுமே அதுக்கு அபைட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரீட் மீ ஆஸ் பிரதர். நீ என்கிட்ட படிக்கலாலும் பரவாயில்ல, வாங்க வந்து கேளுங்க, ஐடியாஸ் எடுத்துக்கங்க. அது மூலமா வந்து உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணிக்கங்க. ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட படிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ என்கிட்ட கேளுங்க. இந்த மெயில் ஐடியில் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகே. நாம வந்து லைக் பிளாக் செயின் பாருங்க, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கிளாஸ் எடுக்க வேண்டியது குழம்பிட்டாங்க. ஓகேவா? டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் டேட்டாஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த காலத்துல சொல்ற யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி SQL தான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ அந்த SQL டேட்டா ஸ்டோரிங்கிறதே முடிஞ்சிச்சுங்க. ஓகே, ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் வந்து they started thinking about an unstructured way of storing. பாருங்களேன், நார்மலா இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு டேபிள் ஃபார்மெட்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இப்போ இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னங்க? அதாவது பாருங்களேன், டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணும், இமேஜஸ் ஸ்டோர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி டேபிளா இருந்த டேட்டாவை இந்த மாதிரி டாக்குமெண்டா JSON மாத்தினாங்க. இதுதான் அந்த JSON. ஸோ இதான் வந்து டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ப்ராசஸ் பண்ற லாங்குவேஜ் தான் NoSQLன்னு சொல்லுவாங்க. நார்மலா இருக்கிறது SQLங்க, இப்போ இருக்கிறது வந்து NoSQLன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த NoSQL மூலமா வந்து நம்மளோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி இந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் SQL டேட்டாபேஸ் வித் டேபிள்ஸை வந்து அப்படியே வந்து JSON மாற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து இப்ப இருக்கிற ஹிஸ்டரிங்க. இந்த வீடியோவில் வந்து 4 கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, கடைசியா வந்து லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் நானே செஞ்சு உங்களுக்கு அவுட்புட்டை காமிச்சிருப்பேங்க. ஓகேவா? போலாங்களா? ஸோ நாம இப்ப பாக்குறது என்னன்னா வந்து JSON. ஸோ வெல்கம் டு மை வீடியோ, லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நம்ம பார்ட் 1 பார்க்க போறோம்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்ட் 1 லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் NoSQL டேட்டாபேசஸ்ங்க, அது எப்படி பண்றாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி சோஷியல் நெட்வொர்க்ல எல்லா நெட்வொர்க்லயுமே நான் இருக்கேங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட கமெண்ட்ஸ் போடுங்க, நான் ஆட் பண்ணுவேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட். இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இது என்னோட டெலிகிராம் சேனலுங்க. காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்ஸ்னு எல்லாமே நான் கொடுத்துருக்கேங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இது என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுங்க, இது என்னோட லிங்க்டின்ங்க, இது ட்விட்டருங்க. ஸோ நீங்க எதுல வேணாலும் என்னை ரீச் பண்ண முடியுங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ JSON எதுக்காக சார் இந்த JSON அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வரலாங்க. அந்த JSON என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோங்க. JSON அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்லிங் தி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இதான் பிரச்சனை ஒண்ணுங்க. ஸோ இங்க பாருங்களேன், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், MP4, ஜிஃப், பிட்மேப், MP3ன்னு வெவ்வேறு வகையான ஃபைல்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா இருக்குங்க. இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை கஷ்டமா ப்ராசஸ் பண்றது கஷ்டங்க. இது இல்லாம காம்ப்ளெக்ஸான டேட்டாங்க. பாருங்களேன், ஜொஹன் அப்படின்றவர் இவரை ஃபாலோ பண்றாரு, இவர் வந்து இவரை ஃபாலோ பண்றாங்க, இவங்க ஃபாலோ பண்றாங்க. இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராஃபிக்கல் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃபிக்கல் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த கிராஃபிக்கல் டேட்டாவை ப்ராசஸ் பண்றது தான் நம்மளுடைய
unstructured way of handling the data. அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஃபார்மட் தேவைப்படுச்சுங்க. அதுதான் உங்களுடைய NoSQL டேட்டாபேஸ்னு சொல்ற JSON ஃபார்மட்டுங்க. ஸோ நார்மலா இருக்கிற டேபிள் எல்லாமே டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். பாருங்க 2 டேபிள் ரிலேட் ஆக அது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது எல்லாமே SQL மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்குன்னா காலம் பேசிஸா ஸ்டோர் பண்ணலாம், கிராஃப் பேசிஸா ஸ்டோர் பண்ணலாம், டாக்குமெண்ட் பேசிஸா ஸ்டோர் பண்ணலாம், கீ வேல்யூ பேசிஸா ஸ்டோர் பண்ணலாங்க. இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மைகள்ங்க. இதுதான் NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ட் வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டேபிள், ரோஸு, காலம் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ டேபிள்ஸு, காலம்ஸு, ரோஸு ரிலேஷன் டேட்டா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேபிளில் வைக்க முடியாதுங்க. எக்ஸாம்பிள் நம்பர்ஸ், டேட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கம்மியாக தான் எடுத்துக்கும். ஆனால் நிறைய இடம் எடுத்துக்கும், ரொம்ப கஷ்டங்க ஸ்டோர் பண்ணுறது. இதுதான் ஸ்ட்ரக்சர்டுக்கும் அன்ஸ்ட்ரக்சர்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம JSON எப்படி இந்த ஹவு JSON ஒர்க்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேங்க. எப்படி இந்த JSON ஒர்க் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நான் புலம்புறதாங்க. எங்கள் மாதிரி டெக்னாலஜிக்கல் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 18 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தை தாண்டினது கிடையாதுங்க என்னோட வீடியோஸ்லாங்க. ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்படுவேங்க, என்னடா இது யாருமே பார்க்க மாட்டுறாங்கன்ட்டு. ஸோ நிறைய டிமோட்டிவேட்டும் ஒவ்வொரு நாளுமே ஆகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னை மோட்டிவேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெக்னாலஜி தான் வாழ்க்கை ஃபுல்லாக வரும்ன்ட்டு என் சமுதாயம் ஒரு நாள் புரிஞ்சுக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம், லைக் பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட உழைப்புகளை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அது மட்டுமே எனக்கு போதுங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாள் இந்த சமுதாயமான்ற நம்பிக்கையோட இன்னைக்கும் என்றைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம கம்பெனியில் படித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் சூப்பராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க கடவுள்கிட்ட. ஸோ இது இல்லாமல் வந்து போன வாரம் மட்டுமே வந்து ஏகப்பட்ட ஓப்பனிங் வந்திருக்குங்க. பஹ்ரைன்லேருந்து ஒரு ஓப்பனிங் எனக்கு வந்திருக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து வெப் டிசைன் கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம கம்பெனியோட கேண்டிடேட்ஸுங்க. எம்பெடட் சிஸ்டம் என்ஜினியர்ஸ் நம்ம கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது இல்லாமல் வந்து 50 ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு 50 ஃப்ரெஷர்ஸை கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் வந்து லைக் ஒரு இது என்னதுங்க, இதுவும் ஃப்ரெஷர் தாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேங்க. பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஓப்பனிங் வந்திருக்குங்க. போன வாரம் மட்டுமே இவ்வளோ ஓப்பனிங் எனக்கு வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு ஃப்ரெஷருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்குங்க. தயவு செஞ்சு வந்து என்ன மாதிரி கம்பெனிஸ், கண்டிப்பாக வேலை வாங்கி தர கம்பெனிஸை பாருங்கள். அவங்க கூட ஜாயின் பண்ணி படித்து ஈஸியாக வேலைக்கு போயிடுங்க. இப்போ ஹவு JSON ஒர்க்ஸுங்க. JSON எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. JSON அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போதுன்னா அது ஒரு JSON ரெக்வஸ்ட்டாக அனுப்புவாங்க. JSON ரெக்வஸ்ட்டாக போயிட்டு அது JSON ரெஸ்பான்ஸாக இந்த மாதிரி வருங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த JSON ஃபார்மேட்லேயே வரும். என்ன சார் இந்த JSON ஆரம்பத்துலேருந்து சொல்கிறீங்க, அப்படி எப்படி தான் சார் இந்த JSON இருக்குன்றத பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க. JSON பொறுத்த வரைக்கும் பெரிய அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும், காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் மனுஷங்க யூஸ் பண்ணுறாங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் அதை பார்ஸ் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே செம்ம ஈஸிங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கும் மனுஷனுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற, கம்பேட்டபிளாக இருக்கிற ஒரு ஃபார்மேட் தாங்க நல்லது. அதுதான் இந்த JSON ஃபார்மேட் சொல்லுவாங்க. JSON டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணலாம், ரெக்கார்டா ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரா ஸ்டோர் பண்ணலாம், டிக்ஷனரி, ஹேஷ் ஃபங்க்ஷன், எல்லா மாதிரி ஃபார்மேட் வேணும். லிஸ்ட் இந்த மாதிரி வந்து நார்மலாக ஆர்டர் லிஸ்ட்டுங்க, அரே, வெக்டார், லிஸ்ட், சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் JSON ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. JSON ஃபார்மேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி, சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார், என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது தாங்க அதே கதை தான் நான் சொல்ல போகிறேங்க. தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் ஆர் கோர்சஸ் மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க, டெக்னாலஜி சூப்பராக கற்றுங்க. அது மூலமாக ஈஸியாக வேலைக்கு போயிடலாங்க. ஆன்லைனில் ஆஃப்லைனில் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. எனக்கு பண்ணக்கூடிய எந்த உதவியும் தான் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். நம்ம படிக்கிறதா எப்படி சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 பிரிச்சுங்க. உங்களோட டெக்னாலஜி லேர்னிங்க, எவர் கிரீன் டெக்னாலஜின்னு இருக்கும், அதை படிச்சுங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு இருக்கும், அதை படிச்சுங்க. கோடிங் டெக்னாலஜின்னு இருக்கும், அதை படிச்சுங்க. டேட்டாபேஸ் டெக்னாலஜி இருக்கும், அதை படிச்சுங்க. ஸோ எவர் கிரீன்ல இருக்கிறது வெப் டிசைனிங், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குங்க. ஸோ இதில் எதுனா ஒன்று பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், IoT, ரொபோட்டிக்ஸ் ஏதோ ஒன்று படிச்சுங்க. கோடிங் கண்டிப்பாக படிச்சுங்க. கோடிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NET, இல்லைனா ஜாவா, இல்லைனா பைத்தான், இதெல்லாம் ஒன்று படிச்சுங்க. டேட்டாபேஸ் டெக்னாலஜி சொல்கிற SQL சர்வர் ஆர் Oracle எதனா ஒன்று படிச்சுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் படிச்சு வச்சிங்கன்னா எதனா ஒரு மூலமாக வேலைக்கு ஈஸியாக போயிடலாங்க. அதுதான் மேஜர் அட்வான்டேஜுங்க.
இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுப்பாங்க. 20,000 1.5 லட்சம் வரைக்கும் சேலரிங்க. எந்த டிகிரி, எந்த டிபார்ட்மெண்ட், யார் வேணா படிக்கலாங்க. தயவு செஞ்சு நான் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா சார்? நீங்க கேட்கலாம் சார், நான் என்னதான் சார் படிக்கிறது, ஒரு ஐடியா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க. kashivinfo.com/internship. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருப்பேன். போய் பாருங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே கீழே வாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இன்ஜினியரிங்கு, சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட், காமர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. இது இன்டர்ன்ஷிப்பாக பண்ணலாம், இல்லை கோர்ஸாகவும் பண்ணலாங்க. ஸோ ஒவ்வொரு லிங்க்கும் கிளிக் பண்ணி உள்ளே போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் ப்ரொஃபைல். உனக்கு என்ன தேவைன்றதை நீ முடிவு பண்ண முடியுங்க. ஓகேவா? இதுதான் லிங்க்குங்க, பார்த்துங்க. kashivinfo.com/internship. இந்த லிங்க்குக்கு தான் நீங்கள் போகணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட் 3. எப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அதை சொல்லியா? எஸ், பேட்டரி வேற டவுன் ஆயிடுச்சுங்க. எப்படி தான் இந்த டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரிங் த டேட்டா. ஸோ இந்த ஜேசான்ற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ ஜேசான் ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு யூஸ்வலாக டேட்டா பேஸ் தாங்க. டேட்டா பேஸில் இருந்து டேட்டா எல்லாமே டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகும். இங்கே அது கலெக்ஷன்ஸாக ஸ்டோர் ஆகும். இந்த டேபிளில் இருக்கிற டேட்டா எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய வித்தியாசங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. நாமளாக இருக்கிற டேட்டா பேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் வந்து ரோஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்கு இல்லையா? இந்த ஒரு ரோ வந்து ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க. ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், காலேஜ். ஸோ ஒவ்வொரு ரோவுமே வந்து ஒவ்வொரு தனித்தனி டாக்குமெண்ட்ஸாக மாற்றினாங்க. அதுதான் ஜேசான் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற JavaScript Object Notation டாக்குமெண்ட்டுங்க. பாருங்களேன், இதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, இதில் எவ்வளோ சிம்பிள், இதில் காம்ப்ளெக்சிட்டி பாருங்களேன். ஒரு டேட்டா இருக்கு. இவன் வந்து இந்த மொபைல் நம்பர் இருக்கிற இவன் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கான். ஓகேவா? இது ஒரு 2 டேபிள்ல போட்டிருக்கேன். இதை ரிலேட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியை வச்சு ரிலேட் பண்ணியிருக்கேன். இதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே பாருங்க எவ்வளவு சிம்பிளா இங்க பாருங்க. ஸோ இந்த டேட்டாவை ஐடி, கம்பெனி நேம், இமெயில், ப்ரோக்ராம்ஸ், மொபைல், ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் அப்படி லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்ட்ரிங் சக்குன்னு போயிடும். 2 டேபிளை ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அனுப்புறது ஐயோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தம்பி. அழகா வந்து ஒரு ரோ கீ, அதுக்கான வேல்யூ முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானுங்க. அதான் கீ வேல்யூ பேர்னு சொல்ற JavaScript Object Notationங்க. ஓகேவா? நம்மளுடைய டேட்டாக்கள் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சு மாட்டாங்க. ஒரு ரோ இருக்கிற வந்து அந்த ஒரு ரோ வந்து ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணிக்கும். அதனால தான் வந்து இதை டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஆக்சஸ் பண்றது தான் வந்து NoSQL அப்படின்ற கான்செப்ட் மூலமா ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ற வகை டேட்டா தான் வந்து நம்முடைய JSON ஃபார்மட் அப்படின்றதுங்க. ஓகே, JavaScript Object Notation அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கான டோட்டல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் டேட்டாக்கள் ஃபார்மட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கறது லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போறோம். பார்ட் 4க்கு வந்தாச்சுங்க. சூப்பர். ஓகேவா? எப்படி இந்த லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஜேசனுடைய டேட்டா டைப்ஸை பத்தி நம்ம முன்னாடி புரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாங்க. ஜேசனுடைய டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதா டபுள் கோட்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸோட இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் பூலியன் ஆச்சுன்னா ட்ரூ ஃபால்ஸ் யூஸ்வலாக இருக்கிறதாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, மொத்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குன்னா வந்து அது இந்த கர்லி பிரேசஸ்குள்ள போட்டு ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு அரேவா இருந்துச்சுன்னா வந்து ஒரு லிஸ்டா இருந்துச்சுன்னா வந்து நியூமரிக்கா இருந்துச்சுன்னா அப்படி டைரக்டா கொடுத்துடலாம். ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துரு. இது இல்லாம வந்து மேப்பிங், கீ வேல்யூ மேப்பிங்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தாங்க. இப்போ அட்ரஸும் ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, இதை மேப்பிங் ஆஃப் கீ வேல்யூ எல்லாமே கீ, அதுக்கான வேல்யூ அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுதான் ஜேசனுடைய டைப்ஸுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜேசானை எப்படி ஒரு PHP மூலமா கிரியேட் பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோங்க. ஸோ ஹவு டு கிரியேட் ஜேசான் யூசிங் PHP. இங்க பாருங்களேன், என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்மளோட PHP இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய HTMLங்க. பாடி டேக்ல ஒரு சின்ன PHP டேக் போட்டிருக்கேன். ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். டேட்டாவை நான் கொடுத்துட்டேன். ஒரு அரேவா இருக்கு, JSON_encode அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அரே பார்த்தீங்கன்னா வந்து JSON ஆயிடும். JSON_encode ஆஃப் அரே கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட PHP கோட் வந்து மாத்தி கொடுத்துருங்க. இது PHPல பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனுங்க. JSON ஒரு அரேவை JSON உருவாக்குற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இப்ப காமிச்சிருக்கேன். இப்போ வந்து HTML அண்ட் MongoDB அதுல வந்து எப்படி சார் நாம ஒரு ஃபுல் வெப் பேஜ் JSON உருவாக்கணும் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அதுதான் பார்க்க போறோம்.
நீங்க என்ன பண்ணா இந்த லிங்க்குக்கு போங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. wikidiki.com/tutorial/mongodb இந்த இடத்துக்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல வந்து வாட் இஸ் JSON இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. JSON கிளிக் பண்ணீங்கன்னா JSON பத்தி டெஃபினேஷன்ஸ்ங்க, JSON வெவ்வேறு ஃபார்மட் எப்படி இருக்கும், அடுத்து லைவ் இம்ப்ளிமெண்டேஷன், லைவா வந்து உங்களுக்கு நான் செஞ்சே காமிச்சிருப்பேங்க பாருங்க. ஃபுல் கோட் அதை அப்படியே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். ஓகேவா? லைவா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு HTML கோட் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதை அப்படியே அடிச்சு பாருங்க, உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு லைவாக சொல்லியிருக்கேங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா JavaScript வச்சு பண்ணியிருக்கேன். முன்னாடி பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து PHP பற்றி பண்ணுங்க. இப்போ JavaScript வச்சு பண்ணியிருக்கேங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான கோட் எல்லாமே இருக்கும், போய் பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா வந்து உங்களுடைய MongoDB வச்சு எப்படி ஒரு JSON கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பேன். கலெக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் JSON எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க, அது எப்படி ஷோ பண்ணுவீங்கன்னு எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருப்பேன். போய் பொறுமையாக பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வந்து JSON அட்வான்டேஜ் ஆஃப் JSON, அதோட ஃபியூச்சர்ஸுங்க, அட்வான்டேஜ் ஆஃப் JSON பற்றி நான் நிறைய டெஃபினேஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கேங்க. இது இல்லாமல் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் JSON ஃபுல்லாக இன்டர்வியூ பேசிஸில் தான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேங்க. போய் பாருங்க, கற்றுக்குங்க. இதுதான் லிங்க்குங்க, wikidiki.com/tutorial/mongodb. இதான் லிங்க்குங்க, போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஐ திங்க் நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. நம்ம கம்பெனி காஷன் ஃபட்டக் ஆன்லைனில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஃப்லைனில் சென்னை ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்கள் எப்போ வேணால் என்னை வந்து பாருங்க. லைக் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அது நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகணுங்க. நாம மாறலாம், நம்ம சமுதாயத்தை மாற்ற ஆரம்பிக்கலாங்க. நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் Wikidiki and காஷன் ஃபட்டக். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல போய் போஸ்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. தேங்க்யூ. வாழ்க தமிழ், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க.